41 பேர் இறந்திருக்காங்கல்ல. ஒரு கில்ட்டி அப்படிங்கிறது அந்த அந்த இதுல இருந்ததா? இது வந்து ஒரு நரேட்டிவா இல்ல செட்டப்பா அப்படின்றதையும் தாண்டி அங்க மக்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணாங்கன்றது இப்பதான் சோஷியல் மீடியால அதுதான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் நேத்தியும் அவர் சொன்னாரு. அவரோட எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ஒரு 41 பேர் கொலை இது மர்டர் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்காங்கிறது மட்டும் தெரியுது. கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு இருக்கீங்க. ஒவ்வொரு இடமா நீங்க கேட்டது எல்லாமே பெரிய இடமே. நீங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த இடம் தானே கேட்கணும். 10,000 பேர் ஏன் கேட்குறீங்க? 20,000 பேர் வருவான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. 10,000 பேர் ஏன் கேட்குறீங்க? அப்போ நீங்க எல்லாமே ப்ரீ பிளான் பண்றீங்க. புரியுதுங்களா? உங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஆதவர்ஜுன போட்ட அந்த ட்வீட்டும் இவரோட பேச வச்சுன்னு தான் சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படின்னு. இதுல மற்ற கட்சியும் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. அது யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்னு. கத்தி வச்சு குத்துறதுல தப்பே இல்லை. அவ்வளவு பேர் இருக்கிறப்ப கத்தியை வச்சு குத்திருக்காங்க. கத்தியை வச்சு குத்தியவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கார்களா? ஒரு டாக்டர் ரிப்போர்ட்ஸ்ல வந்து கிழிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் கத்தியை வச்சு கிழிச்சு குத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க ப்ரூவ்ட் ஆக்குறீங்க வீடியோல. அந்த வீடியோல சொல்றாரு இல்லையா, கத்தியை வச்சு குத்துனாங்க. மக்கள் சொல்றாங்க இல்லையா, குத்துப்பட்டவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் ஆஸ்பத்திரி போயிருப்பான் இல்லையா, அவன் எங்க? அந்த குத்து வாங்கினவன் இருப்பான் இல்லையா, நான் குத்துன ஓகே, கத்தி எடுத்து குத்துனவன் ஓடிட்டான்ப்பா. குத்துப்பட்டவன் ஒருத்தன் இருப்பான்லங்க. அவன் வந்து இப்ப பதில் சொன்னா மட்டும் தான் நீங்க ஆமா, அவன் எங்க இருக்கான்? அவன் சொன்னா ஏங்க இல்ல சார், எனக்கு இது ரொம்ப புரியல. அதாவது எனக்குமே புரியல.